ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போது இந்த சாயப்பா உனக்கு சவால் விட்டு சொல்றேன். இன்னும் சரியாக 24 மணி நேரத்துல வியாழன் வரமாக நீ எதிர்பார்த்த ஒரு விஷயத்த நல்லபடியா வெற்றிகரமா முடிச்சு தரப்போறேன். நீயே இன்ப அதிர்ச்சியை அடையும்படி உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நான் தரப்போகிறேன் என் செல்வமே. ஒரு சிலரு உனக்கு தெரியாம உன் பின்னால உன்னை பத்தி விமர்சனம் வைக்கிறாங்கன்னா உனக்கு நேரெதிரே பேச தைரியம் இல்லாததால் தான். உனக்கு நேரா பேசினா எங்க நீ அவங்களுக்கு எதிராக உண்மையை சொல்லிடுவியோ, அவர்களின் வாயை அடைச்சிடுவியோ, அவங்களுடைய பொய் வெளியே தெரிஞ்சிடுமோன்னு பயந்துக்கிட்டு தானே உனக்கு பின்னால் பேசுகிறார்கள். உன்கிட்ட பேசுனா உன்னிடமிருந்து தரமான பதிலடி கிடைக்கும்னு பயந்துக்கிட்டு உனக்கு பின்னால பேசுறவங்கள பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்காதே. எப்போதுமே உன் மனசுக்கு நெருக்கமானவங்களையும் உனக்கு பிடிச்சவங்களையும் பற்றி மட்டுமே யோசி. பிடிக்காத விஷயங்களையும் வெறுக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நினச்சி கூட பார்க்காத. இப்போதைக்கு பிரிவுங்கிற பேரில் பல விஷயங்களை நீ எதிர்பார்த்ததை உன்னிடமிருந்து நான் பிரித்து வச்சிருக்கேன். இருந்தாலும் நாளை வியாழன் நாளில் உனக்கான வரமாக நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் கொடுக்கத்தான் போகிறேன் என் செல்லமே. என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினச்சிக்க. வாழ்க்கையில் நீ சந்திக்கிற ஒவ்வொருத்தரையும் உனக்காக தான் நான் உன் வாழ்க்கையில் அனுப்பி வச்சிருக்கேன். இதில் உனக்கு வேணுங்கிறவங்க வேணாதவங்கன்னு யாருமே இல்லை. உன் வாழ்க்கையில் அவர்கள் வருவதற்கும் அவர்கள் மூலமாக பல நன்மைகளை நடத்துவதற்கும் நான் திட்டம் போட்டு வச்சிருக்கேன். இன்னும் உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்க வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் மிச்சம் இருக்குதுங்கிறதுக்காக தான்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. மற்றவங்களுக்கு நீ தேவைங்கிறத விட முதல்ல நீ உனக்கு தேவைங்கிறத புரிஞ்சுக்கோ. இதை நான் சுயநலமா இருன்றதுக்காக சொல்லலை. முதல்ல உனக்கு தேவையானதை நீ செஞ்சுட்டு அப்புறமாக மற்றவர்களுக்கு என்ன வேணும் என்ன செய்யணுங்கிறத யோசி. இல்லைனா அவர்கள் தேவைக்கு உன்னை பயன்படுத்தி கொண்டு உன்னையே தப்பா பேசி துரத்தி அடிச்சிருவாங்க. முதல்ல உனக்கு தேவையானதையும் உனக்கு நீ எதிர்பார்ப்பதையும் செஞ்சுக்கிட்டு அப்புறமா மற்றவங்களை மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கும் மனநிறைவாக வச்சுக்கிறதுக்கும் யோசி. உனக்கு அன்பானவர்களே உன்னை அவமானப்படுத்தும் போதும் மட்டம் தட்டும் போதும் அதை மனசுல போட்டு குழப்பிக்காத. நீ அன்பு வைத்தவர்கள் உன்னை தூக்கி எறிந்தாலும் அதற்காக நீ வருந்தாதே என் செல்லமே. ஏன்னா உன்னை தூக்கி விடவும் உன்னை உயரத்தில் உட்கார வைக்கவும் இந்த சாயப்பா நான் இருக்கேன். யாருக்காவது நீ தேவைப்படுற, யாருக்காவது நீ வேலை செய்யணும், யாருக்காவது உதவி வேணும்னா அப்போது உன்னை கண்டுகொள்வார்கள், கவனிப்பார்கள். அதுவே அவர்களுக்கு நீ தேவையில்லைன்னு நினைக்கும் போது உன் மனசு காயப்படும்படி கலட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் நீ எதையும் கண்டுகொள்ளவும் கூடாது. நீ இப்போதான் மௌனமா இருக்க, இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேசுவன்னு எனக்கு தானே தெரியும். இந்த அளவுக்கு நீ மௌனமாக மாறியதற்கு காரணமும் பல பேர் உன் வாழ்க்கையில உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் தான்றதும் எனக்கு தெரியும். நீ எதை நினைச்சும் வருத்தப்படாத. நீ பேசுறது எல்லாத்தையுமே எல்லாரும் சரியாக புரிந்து கொள்வார்கள் நினைக்காதே என் செல்லமே. நீ பேசுறது எல்லாம் எல்லாருமே தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு சண்டைக்கு வர்றாங்களே, உன்னை பத்தி தப்பாவே சொல்றாங்களேன்னு நீ நினைச்சு வருத்தப்பட வேணாம். தேவையான விஷயங்களை பேசிக்கிட்டு போ, தேவையில்லாத விஷயங்களை வீசி விட்டு போ. எப்போதுமே உன் பேச்சுல ஒரு கட்டுப்பாடு இருக்கட்டும். அப்போதுதானே அது பல பிரச்சனைகள் உன்னை நோக்கி வராமல் தடுக்கும். அன்புக்காக ஏங்கக்கூடிய உன்னை ஒருபோதும் நான் காயப்படுத்த மாட்டேன். அன்புக்காக ஏங்கக்கூடிய உன் மனசுல சுயநலம் இல்லைங்கிறதும் எனக்கு தெரியும். அதனால தானே நீ என்ன தேடி வரவேனான்னு இந்த சாயப்பா நானே உன்னை தேடி வந்தேன். பொய் முகங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு மத்தியில உண்மையான மனசோடும் நல்ல குணத்தோடும் வாழ்ந்துகிட்டு இருக்க உன்னை எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கு. நீ யாரையும் ஒருபோதும் சார்ந்து இருக்காதே. ஏன்னா நீ யாரையாவது முழுசா நம்பும் போதும் அல்லது அவர்களை முழுசாக எதிர்பார்த்து காத்திருக்கும் போதும் எப்போது எப்படி உன்னை விட்டு விலகி போவாங்கன்னே சொல்ல முடியாது. அது உனக்கும் தெரியாது, அவங்களுக்கே கூட தெரியாது. அதனால தான் யாரையும் எதற்காகவும் எதிர்பார்க்காம எப்போதும் உனக்கான விஷயங்களை நீயே செஞ்சுக்கோன்னு சொல்கிறேன். உன்னை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் இதயத்தில் நீ எப்போதும் வாழும்படியும் அவர்கள் உனக்கு நல்லது செஞ்சு நீயும் அவர்களுக்கு நல்லது செய்யும்படியும் நல்ல மனிதர்களையும் நல்ல நட்புகளையும் உன்னை நோக்கி நான் வரவழைக்கிறேன். சில பேர் அமைதியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு பேச தெரியலன்னு அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல பேசி ஒரு பயனும் இல்லை என்பதை புரிந்து கொண்டவர்கள்
அதே போல நீயும் தேவையான இடத்துல தேவையான வார்த்தைகளை மட்டுமே பேசி பழகு.